கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். நேற்றைக்கு நான் எப்படி வேதத்தை கற்றுக்கொண்டேன் என்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே. அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது பாகமாக இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன். எப்படி நான் வேதத்தை நான் தெளிவாக கற்றுக்கொண்டேன் அப்படின்னு நேற்று நான் சொன்னதில் சொல்லியிருப்பேன். ஒரு லாங் சைஸ் நோட்டு ஒன்று நான் போட்டிருக்கேன். அதில் எனக்கு மறந்து போகிறதுனால ஒரு லாங் சைஸ் நோட்டு போட்டு அதில் 2 வகையான அதாவது பைலட் பென்னு 2 வாங்கிட்டு அதில் 2 வகையான இங்கு 3 பேனா வச்சுருப்பேன். பச்சை கலரு, ரோஸ் கலரு, ப்ளூ கலர், இப்படி 3 கலர் பேனா வச்சுக்கிட்டு இங்கு வாங்கிட்டு அதை என்ன செய்வேன், தலைப்பை ஒரு கலரு, வார்த்தை ஒரு கலர், ரொம்ப முக்கியமானது இன்னொரு கலர், இப்படி 3 வகையான கலரில் அதை எழுது. ஏன்னா டக்குன்னு தெரியும், அடுத்து நம்ம வாசிக்கும் போது அது அழகாய் நமக்கு அது புரியும். அப்படியாக தெளிவாய் தெரிவதற்காக நான் அப்படி செய்தேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இப்போ எல்லாவற்றையும் நம்ம பெரிய ஒரு வசனம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த புக்கில் அந்த பைபிள்லேயே ஒரு வசனம் ஒரு 10 லைன் வருது அப்படின்னா அதை எழுத முடியாது. அதனால என்ன செய்வேன், இன்னும் சில காரியங்களை லைட்டான பால் பென், அதாவது இங்கு பெனில் எழுத மாட்டேன், லேசாக எழுதுகிற பால் பென் வச்சுக்கிட்டு, ரொம்ப டார்க்காக எழுதக்கூடாது, ஏன்னா அடியில் கூட தெரியும், அது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற பால் பென் வச்சு அதை வச்சு என்ன செய்வேன், இப்போது யாத்ராகமம் 13 2வது அதிகாரத்தில் 10வது வசனம்னு இருந்தால் அந்த 10ன்றதை அப்படி ரவுண்டு போடுவேன். எந்த வசனமோ அந்த வசனத்தை ரவுண்டு போடுவேன். இப்படி புக்கு முழுக்கும், பைபிள் முழுக்கும் அதிகாரத்தில் ரவுண்டாக எதெல்லாம் ஃபுல்லாக எழுத முடியலையோ அதெல்லாம் அழகாக ரவுண்டு. நான் எழுதுறது கின்ஸ், எனக்கு புரியும்படியாய் நான் ஷார்ட்டாக எழுதுவேன். அதாவது என்ன சொல்லலாம் தெரியுமா, இப்போ ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாரு, அவர் அந்த காலத்துலலாம் இப்போ தான் ஏஐ மெத்தடில் எழுதுகிறாங்க. அந்த காலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டெனோகிராஃபர் இருப்பாங்க. அந்த ஸ்டெனோகிராஃபர் என்ன பண்ணால் ஷார்ட் ஹேண்ட் எழுதுவாங்க. இவர் சொல்கிறத ஷார்ட் ஹேண்ட், அதுக்குன்னு ஒரு பயிற்சி எடுத்திருப்பாங்க, பரீட்சை எழுதி பாஸ் ஆகிருப்பாங்க. அதை சுருக்கமாக எழுதுறது, அப்புறம் போய் விரிவாக எழுதுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்க பேசுகிறத இவங்க விரிவாக எழுதிக்கிட்டு இருந்தோம்னா டைம் ஆகாது. அவங்க சொல்கிறத டக்குன்னு அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் அதை போய் விரிவு பண்ணுவாங்க. அது போல் சுருக்கமாக நமக்கு தெரியும்படி எழுதுறது தான் ஷார்ட் நோட்ஸ். அந்த மாதிரி தான் நான் கின்ஸ் மாதிரி எழுதுவேன். ஆனால் அந்த பெரிய வசனங்களை அண்டர்லைன் பண்ணி, முக்கியமான வசனங்கள், வேதத்தில் ஒவ்வொரு எழுத்தின் உறுப்பு முக்கியம்தான். ஆனால் அப்போது நான் மனப்பாடம் பண்ணணும், என்னோடு பேசின வார்த்தைகள் எதெல்லாம்னா, இப்போ எப்படி ஜெபிக்கணும், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அப்போது மோசே தப்பு பண்ணும்போது, அதாவது மோசே ஜனங்கள் தப்பு பண்ணும்போது எப்படி ஜெபித்தார், இந்த ஜனங்கள் தப்பு பண்ணதுனால கர்த்தருடைய கோபமான வார்த்தைகள் என்ன பேசினாரு, அப்புறம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்னு சொல்லி ஆண்டவர் என்னென்னலாம் சொல்றாரு, இதெல்லாம் இதில் விரிவாலாம் எழுத முடியாது. அதனால அந்த மாதிரி வசனங்களை நான் அண்டர்லைன் பண்ண மாட்டேன், அந்த நம்பரை ரவுண்டு பண்ணுவேன். அந்த நம்பரை ரவுண்டு பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னா அதில் இன்ட்டு போட்டு 4 பக்கமும் ஒரு புள்ளி வைப்பேன். அதை போட்டுட்டு திருப்பி, அதாவது நம்ம வேதத்தை வாசித்து முடிச்சிட்டோம், அந்த ஒரு சாப்டரை முடிச்சிட்டோம். இப்போ ஆதியாகமும் யாத்ராகமும் இல்லை ராஜாக்கள் 1 ராஜாக்களை முடிச்சிட்டோம். இப்போ மீண்டுமாய் அந்த 1 ராஜாக்களை ரிவைஸ் பண்ணும்படியாய் எந்த வசனங்கள்லாம் பேசப்பட்டதோ திருப்பி 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 எல்லாவற்றையும் நான் வாசித்து கொண்டே இருப்பேன். நான் வாசிக்க 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 என் மனதில் அது மனப்பாடமாய் பதியும். அது என்னை ஒரு அபிஷேகத்துக்குள்ளே நடத்தும். அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை இல்லை, அது நம்மளோடு பேசும். என் பக்கத்தில் யாரோ இருக்கிறது மாதிரியே இருக்கும், ஆசையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், இப்போ நான் ஒரு பெரிய அதிகாரம் வருது, அதில் ஒரு 52 அதிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, ஒரு டாப்பிக்கில், ஒரு புத்தகத்தில். அப்போ ஒரு 42 வந்துட்டேன், இன்னும் 10 இருக்கா, முடிக்கணும்னு நினச்சா மனசு முடிக்க சொல்லாது. ஐயோ இன்னும் 10 முடிச்சிருவோம், அப்புறமா அந்த வேலையை செய்வோம், இந்த 10 முடிச்சிடலாம், சரி இன்றைக்கே முடிச்சிடலான்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த 10 எப்படா எடுப்போம், அதை எப்படா முடிப்போம், அந்த 10ஐயும் நம்ம முடிச்சிடணும், அப்படி ஒரு ஆசையாய்
நேசமாய் இருந்தேன். உண்மையில் ஐயோ முடிக்கணுமே நான் நினச்சதே இல்லை. ஆசைப்பட்டு படிப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன், படித்ததையே திரும்ப 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 படிப்பேன். இப்போ நமக்கு ஒரு பிரியாணி பிரியமாக இருக்குன்னா எப்படி திரும்ப திரும்ப அதை சாப்பிட்றோம். நேற்று சாப்பிட்டேன்ப்பா, இன்றைக்கி எனக்கு வேண்டாம்ப்பா சொல்கிறோமா? ஐயோ நான் போன வாரம் இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், கல்யாண வீட்டில் முந்தின நாள் தின்னுட்டோம், போகிற வீட்டில் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம வீட்டிலே செய்கிறாங்க, நான் நேற்று தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உட்காருடா, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை போஷிச்சார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை போஜனத்தினால் மாத்திரம் போஷிக்கிறவர் அல்ல, அவருடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்மளை போஷிக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை நீங்க குறிச்சு வச்சு படிங்க, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதனால நீங்கள் பிழைப்பீர்கள். நான் அப்படித்தான் பிழைச்சேன், அப்படித்தான் நான் படித்தேன். அப்படியே அதை நோட்ஸ் அதை எழுதி எழுதி ரவுண்டு பண்ணி பண்ணி என்னோட பைபிளை எடுத்த உடனே தெரியும் எவ்வளவு நான் அதை இது பண்ணியிருக்கேன், அண்டர்லைன் அதை நான் நேசிச்சிருக்கேன். சிலர் சொல்லுவாங்க அதிலெல்லாம் பைபிளெல்லாம் கை வைக்கக்கூடாது, பைபிள் புனிதமானது, அதனால் அவங்க அதை தொடவே மாட்டாங்க, அப்படி போட்டுருவாங்க. நான் இந்த பைபிளை மட்டும் நான் படிக்கலையே, ஒன்ஸ் முடித்தோடனே அடுத்து புது பைபிள் வாங்கிடுவேன். ஏன்னா அதில் பேசினது அதில் குறித்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நான் படிக்கும்போது அதையேவா நான் திருப்பி திருப்பி படிப்பேன்? இல்லை, அது புதியது. ஹல்லேலூயா. அடுத்து நான் படிக்கும்போது, அதுக்கு தான் இந்த 2வது வீடியோவை நான் போடுறேன். அடுத்த பைபிள் எடுத்து நான் படிக்கும்போது புதுசாக படிக்கிறது மாதிரி தான் நான் படிப்பேன், ஆசையாக படிப்பேன். ஏன்னா அப்போ நிறையா தெரிஞ்சிருக்கும், அதனால சந்தோஷமாக படிப்பேன். பிரியமானவர்களே, இப்படியாகத்தான் நீங்களும் படிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். உன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிதாக மாறுகிறான். பழையவனைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின. நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஏக்கம் எல்லாம் கர்த்தருடைய சத்தியத்தில் இருந்தால் ஒரு குறை இல்லை. நம் வாழ்க்கையில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிகிறது அப்படின்றது என்னன்னா, அதை கற்றுக்கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திட்டோம்னு வச்சுக்கிங்க, அவர் ஸ்திரப்படுத்துவார். ஒரு பாட்டு இருக்குல்ல, சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார். ஆமேன். நம்ம பைபிளை படித்து 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 வார்த்தையின் மூலமாய் முதல்ல அவர் நம்மளை சீராக்குவார், கோணலான பாதைகளை நேராக்குவார், நம்ம போகிற தவறான வழிகளை எல்லாம் மாற்றுவார், நம்முடைய எல்லா குணங்களையும் அவர் புதிதாக்குவார், நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சின்ன குழந்தைக்கு அவங்க கேட்குறதெல்லாம் கொடுத்துட மாட்டோம், வளர்ந்தா கொடுப்போம். 18 வயசுக்கு மேலே தான் உங்கள் பையனுக்கு பைக் வாங்கணும், அதுதான் சட்டம். அதன்படி தான் ஆண்டவர் ஒரு சட்டம் வச்சிருக்கிறார். சிலருக்கு என் வேதத்தை, என்னுடைய சத்தியத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு என் சித்தம் செய்யும் வரையிலும் உனக்கு அந்த லைசன்ஸ் இல்லை. லைசன்ஸ் வாங்கணுமா உங்கள் வாழ்க்கையில்? வேதத்தை கற்றுக்கொள்வோம், வேதத்தை நேசிப்போம், அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றுவோம். நிச்சயமாக இது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்தால் என் தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன். கடைசியாக அவங்க சொல்கிறேன் பெரியமானவர்களே, நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று எனக்கு வந்திருந்தது. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு சகோதரி, சிஸ்டர் உங்களோட பைபிள் நாலேஜ் எக்ஸலண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, வேதம் என்பது கடுகல்ல, அது கடலளவு. அந்த வேதத்தில் நான் கற்றுக்கொண்டது தான் கடுகளவு. உண்மையாக சொல்லுகிறேன், வேதம் இப்போ நான் ஒரு புது பைபிள் வாங்கி நான் மறுபடியும் நான் திருப்பி திருப்பி நான் படிக்கும்போது அது புதிது தான். ஆண்டவர் புதிதாக என்னோடு பேசுவார், இடைப்படுவார். ஆமென். அர்த்தங்கள், ஞானம் நமக்கு உண்டாகும், புத்தி தெளியும். அல்லேலூயா. மூளையில ஒரு வசனம் கிடக்கும், நம்ம அந்த வசனத்தை நம்ம விட்டுருப்போம். இந்த இதில் நம்ம அதை கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் புதிதாய் புதிதாய். வேதம் புதியது பிரியமானவர்களே, அது ஓல்டு இல்லை. பரிசுத்த வேதாகம். அதில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே புதியது தான்.
நம் வாழ்க்கையை புதிதாக்குவது, நம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது, புதிதான ஒரு கிருபை, புதிதான ஆசீர்வாதம் நித்தமும் நமக்கு தருவது வேதத்தின் சத்தியம்தான். என்னை கடலளவில் இருக்கிற வேதத்தில் நான் கடுகளவு தான் படிச்சிருக்கேன். இன்னும் கடலளவில் மிச்சம் இருக்கு பிரியமானவர்களே. நம் ஆயுசு முடியும் வரை, நம் ஜீவன் பிரியும் வரை வேதத்தை நேசிக்க வேண்டும். நீங்களும் வேதத்தை நேசிக்கணும்னு உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேதத்தை நேசிங்க. நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தானாக வரும். காட் பிளஸ் யூ.